ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கைலி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பத்தி பார்க்கலாம். கைலி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடகி. அவங்க வாழ்க்கையில அவங்களோட இசை பயணம் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதே மாதிரி தனிப்பட்ட போராட்டங்கள்லாம் என்ன, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 எபிசோடு வச்சிருக்காங்க. அதுல அவங்க கிளாமரஸா இருந்த ஒரு பாடகியா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க மன அழுத்தங்கள், அதாவது புகழ்ல இருக்கிறதுனால வர தனி அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேன்சர் நோய் வந்திருக்கும், அதுல இருந்து போராடின விஷயங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்களை பத்தி இந்த வெப் சீரிஸ்ல பார்த்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பலம் பாத்தீங்கன்னா இதுல இவங்க காமிச்சிருக்க உண்மைத்தன்மை தான். அதுவும் ரியல் கேரக்டர்ஸ், அதாவது அவங்க அதே மாதிரி அவங்கள சுத்தி இருக்கவங்கள வச்சு பேச வச்சிருக்கலாம். சூப்பராகவே இருந்தது பார்க்கறது. இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பத்துல கொஞ்சம் சாதாரணமா ஆரம்பிச்சாலும் அவங்க கேன்சர்ல 2021 பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்கலங்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை தரதான் செய்யுது. அதே மாதிரி இதுல வர சாங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்த கிரிட்டிசிசம், அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க எமோஷனல் பாண்டிங், அவங்க ரிலேஷன்ஷிப், அது மட்டும் இல்லாம எல்ஜிபிடிக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. டெக்னிக்கலி டாக்குமெண்ட்ரி பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஷுவல்ஸ் எல்லாமே அதே மாதிரி பழைய விஷுவல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு தத்துரூபமா இருந்தது. பல இடங்கள்ல வெப் சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவா போக தான் செய்யுது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு செலிபிரிட்டி டாக்குமெண்ட்ரியா மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. ஒரு பொண்ணு அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள், பல விஷயங்களை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன பொறுத்தளவு இது ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரி நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். டாக்குமெண்ட்ரியில் அங்கங்க அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.